ரைட். 13வது கேள்வி. பின்வரும் எக்கூட்ட சேர்வைகளில் மைய அணு அட்டக இலத்திரன்களை கொண்டிருக்கவில்லை. அட்டக இலத்திரன்கள்னால் மைய அணுவில் எத்தனை இலத்திரன் இருக்கணும்? மைய அணுவில் 8 இலத்திரன் இருக்கணும். என்ன அப்போ கேட்கான் கொண்டிருக்கவில்லை, இல்லாதாக்களை கேட்கான். அப்போ என்ன செய்வோம் நம்ம? இப்போ பாவம் எப்படி வராரு? பெர்லியம் குளோரைடு, பெர்லியம் 2ஆம் கூட்டம், குளோரைடு 2 14, 7ஆம் கூட்டம் 2 பிரிச்சா 14, அப்போ பிரிச்சா 16, ஒரு 8 பிரிச்சா 2,0 என்ன வடிவம்? நேர்கோட்டு வடிவம். அப்போ அவரில் தனிச்சோடி இல்லாத எதுவும் பெர்லியத்தில் வரப்போகிற இல்லை குளோரைடு. அப்போ இவரில் எத்தனை இருக்கார்? பெர்லியம் குளோரைடில் வந்துட்டு பெர்லியம் குளோரைடுக்கு அட்டக வடிவம் இல்லை. பெர்லியம் குளோரைடுக்கு அப்போ அட்டக வடிவம் இல்லை. அப்போ அந்த ஆன்சர் வராது. அடுத்தது ஜெர்மனியம் ஃப்ளோரைட். ஜெர்மனியம் எத்தனாம் கூட்டம்? 4ஆம் கூட்டம். இவர் 7 2 14, பிரிச்சோம்னா 18, 8 பிரித்தா 2,1, 2,1னா கோணல் வடிவம். அப்போ அவரில் வந்துட்டு ஒரு தனிச்சோடி வர்றாரு. இப்போ இவரில் எத்தனை இலத்திரன் இருக்கு? இவரை சுற்றி இருக்கிறது 4 இலத்திரன். இவரை சுற்றி இருக்கிறது மையானு எத்தனை கேட்டீங்க? மையானு. இவரில் மையானு 2 4 6 இலத்திரன் இருக்காது. அப்போ ஜெர்மனியம் ஃப்ளோரைடும் வராது. அப்போ அப்போ அந்த ஆன்சர் எலவெட்டும் பெர்லியம் குளோரைடு. ஜெர்மனியம் ஃப்ளோரைடும் சரி. ஜெர்மனியம் குளோரைடு அப்படி வைப்பார் அவர். அதே விளம்பரப்படுறார், அதே ஊட்டம் ஜெர்மனியம் குளோரைடு. அப்போ அவரும் வரையிலாது ஜெர்மனியம் குளோரைடு. ரைட். இப்போ அடுத்தது SCl2 சல்ஃபர் 6ஆம் கூட்டம், குளோரின் 7ஆம் கூட்டம், 7 2 14, அப்போ பிரிச்சோம்னா 20, 28 பிரித்தா 2, அப்போ எத்தனை மிச்சம்? 4, 8 16, 4 மிச்சம். அப்போ 2 தனிச்சோடி வருதுண்ணே. இப்போ 2,2ன்னா என்ன வடிவம்? அவர் அதே கோணல் வடிவம். ஆனால் இவரில் என்ன செய்யுது? அதே கோணல் வடிவம். இவரில் எத்தனை இலத்திரம் பாராரு? இவரில் 8 இலத்திரம் பாராரு. இப்போ 8 இலத்திரம் பாராரு SCl2. ஜெர்மனியம் ஃப்ளோரைடில் வரல. ClO2O. இது ClO2O. இப்போ 7 2 14 + 6 அப்படின்னா 20, 28 பிரித்தா 2,2. அப்போ ஆக்சிஜன் நடுவில் போட்டாச்சு. 2 பக்கம் குளோரின், 2 தனிச்சோடி அவருக்கு. அப்போ அவரை சுற்றி எத்தனை இடத்துல இருக்காரு? 8 இலத்திரம் இருக்கார். அப்போ அவர் வாராரு. அடுத்தது BCl3 புரோமின் 3ஆம் கூட்டம், குளோரின் 7 3 21, பிரித்தா 24 8 பிரித்தா 24 8 பிரித்தா 3,0 என்ன வடிவம்? தலைமுக்கோணி. அப்போ புரோமின் குளோரின் இந்த வடிவத்தை எடுக்காருண்டா இவரில் எத்தனை இலத்திரம் சுற்றியார்? 2 4 6 இலத்திரம். அப்போ அவர் எடுக்கலை. அதே போல் NCl3 5ஆம் கூட்டம், அதே போல் 7 3 21, பிரிச்சோம்னா 26 8 பிரித்தா 3,1. அப்போ என்னது? முக்கோண கூம்பகம் வடிவம். என்னது? முக்கோண கூம்பகம். NCl3 முக்கோண கூம்பகம். அவரில் ஒரு தனிச்சோடி வராரு. முக்கோண கூம்பகம் ஒரு தனிச்சோடி வராரு. இவரில் எத்தனை இலத்திரம் இருக்காரு? இவரில் 8 இலத்திரம் இருக்கார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவர் வராரு. அதே போல் CH4 கார்பன் 4ஆம் கூட்டம், ஹைட்ரஜன் சுற்றையெல்லாம் வரக்குள்ள 7 எடுப்போம். 7 4 28, பிரிச்சோம்னா 32, 8 பிரித்தா 4,0 என்ன வடிவம்? தனிச்சோடி இல்லாத 4 சுற்றையெல்லாம் வந்தால்
நான்முகி வடிவம். பவரில் எத்தனை எழுத்துறேன் இருக்காரு, 4 பிணைப்பு வராது. அப்போ 4 2 8 எழுத்துறான் அவரில் இருக்காரு. பவரும் பாராது, பவரும் பாராது. நம்ம மிச்சம் இருக்கிறது அலுமினியம் குளோரைட். அலுமினியம் குளோரைட், அலுமினியம் குளோரைடு எப்படி, அலுமினியம் 3ஆம் கூட்டம், இவர் 7ஆம் கூட்டம், 7 3 21. அப்போ 21 3 24 8 பிரித்தா 3,0 3,0 என்ன வடிவம், தலைமுக்கோணி. அலுமினியம் குளோரைட் இப்போ தலைமுக்கோணி. அப்போ அவரில் வந்துட்டு எத்தனை எழுத்துறேன் இருக்காரு, அவரை சுற்றி 6 இலத்திரன். அப்போ அவர் வரையே இல்லாது 6 இலத்திரன், அவரை சுற்றி 6 இலத்திரன். அப்போ அவர் வரையே இல்லாது. அதேபோல் NO2, NO2 நைட்ரஜன் 5ஆம் கூட்டம், ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம், 2 பேருக்காக 12. அப்போ 17 8 பிரித்தா 2 சிக்மா பிணைப்புகள். அதே போல் ஒரு தனி இலத்திரம். இப்போ என்ன வடிவம், ஒரு தனி இலத்திரம் வந்தாலும் சரி, ஒரு சோடி வந்தாலும் சரி, என்ன வடிவம், கோணல் வடிவம். ஒரு எத்தனை பிணைப்பு போடணும், 2 4 6. இன்னொரு பிணைப்பு போட்டோம்னா பிரச்சனை ஆகும். அப்போ என்ன செய்யணும், அதான் மேக்சிமம். வர்ற வடிவம் என்ன மாதிரி வரும், இந்த அறிகிற மாதிரி வரப்போ தானே. அவரில் எத்தனை இலத்திரம் இருக்காரு, அவரில் 2 6 7 இலத்திரம் தான் இருக்காரு. அப்போ அவர் எடுக்கலை, அவர் எடுக்கலை. அதே நேரம் PH3யில் வந்துட்டு இவர் 5ஆம் கூட்டம், இவர் 7 3 21. அப்போ 26 8 பிரித்தா 3 சிக்மா பிணைப்பு, 8 24 ஒரு தனிச்சோடு. அப்படின்னா முக்கோண கும்பகம் அவர் வடிவம். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்துட்டு 8 இலத்திரனை எடுக்காரு. ரைட். அப்போ எல்லாரையும் பார்த்துட்டோம். கேட்ட கேள்வி 8 இலத்திரன்களை கொண்டிருக்கிறது எந்த கூட்டச்சேர்கள். அப்போ எல்லாத்துலேயும் குழம்பு வருது, எல்லாத்துலேயும் எடுக்காமல் இருக்கிறாள் யார், 4வது ஆன்சர். அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 4வது. ரைட். அடுத்தது 14வது கேள்வி. ஐதரசனின் அணு நிறமாலையில் பின்வரும் எந்த ஒழுங்குபடுத்தல் காலல் கோடுகளை காட்டுகின்றது. ரைட். நமக்கு தெரியும், தருகிறது லைமன் தொடர். லைமன் தொடர்ன்றது என்னது, வெளிசக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு கோடுகள் காலல் அடைகிறது. பாமர்ன்றது வெளிசக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் பிரதான சக்தி மட்டத்துக்கு. பாசன்ன்றது 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வெளியிலிருந்து. பிரக்கெட்ன்றது வெளியிலிருந்து 4ஆம் சக்தி மட்டத்துக்கு வரும். என்ன, ரைட். லைமன்றது யூவி பகுதியில் வருவார், இவர் வந்துக்கிட்டு விசிபிளில் வருவார், இவர் வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஐவி பகுதி, ஐஆர் பகுதி. இப்போ இதில் நம்ம தெரியும், இந்த காலல் கோடுகளை வரையக்குள்ள ஒரு திசையில் வரைஞ்சிட்டு போகக்குள்ள என்ன செய்யும், கோடுகள் நெருங்குகிற திசையில் என்ன செய்யும், சக்தி அல்லது மீடிரன் செய்வார். மீடிரன் என்ன செய்யணும், அதிகரிப்பார். எதிர் திசையில் என்ன செய்வார், இந்த திசையில். அப்போ கோடுகள் ஐதாகிட்டு போகிற திசையில். அப்போ தரிக்கிற துண்டை மட்டும் பார்ப்போம், துண்டை மட்டும், இந்த லைமனுக்கு நான் குறிச்சிருக்கேன், துண்டை மட்டும் பார்ப்போம். இந்த திசையில் என்ன செய்வார், கோடுகள் விலகி போகுது, அந்த திசையில் என்ன செய்யும், லெம்டா அலை நீளம் என்ன செய்வார், அதிகரிப்பார். சரியா, ரைட். இப்போ பார்ப்போம் எது காட்டுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்போ இந்த ஆன்சரில் இந்த 3 பேருமே பெற்றிருக்காரு. இந்த 2 பேர், இந்த 3 கோடு 2 இடைவெளி பார்த்தா சமனாக இருக்கார். இந்த மாதிரி வருமா, வரைக்குள்ளே அப்படி வரையலாது. அதே நேரம் அடுத்தடுத்த கோடுகள், இப்போ இவரை பிரிக்கக்குள்ள இந்த இவரை இப்படி பிரித்து பார்ப்போம். ரைட். இப்படி பிரிக்கக்குள்ள இந்த மாதிரி வருமா, வரல. 2 சக்திகள் வந்துட்டு பக்கத்தில் ஒரே அளவில் வரைய இயலாது இவரில். அப்போ அதே விஷயம் இவரில் வரைய இயலாது. ரைட். இவரில் பார்ப்போம். இவரில் பார்த்தா ரைட், இந்த மாதிரி கோடு இருக்குது. ரைட். அப்போ இங்கால தான் என்ன செஞ்சு போகணும், சக்தி அதிகரிக்கணும். கோடுகள் நெருங்கி போகுது இந்த திசையில். அப்போ என்ன செய்யணும், சக்தி அதிகரிக்கணும். சக்தி அதிகரிக்கக்குள்ள இந்த மாதிரி 2 கோடுகளுக்குரிய சக்திகள் வந்து சமனாக வருமா, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு சமனாக வரையலாது.
அப்போ அந்த ஆன்சரும் வராது. அப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது? 5வது. நம்ம நல்லா தெரியணும் இந்த அறிக்கிற பார்க்குறது எப்படி. லைமனில் இந்த அறிக்கிற சக்தி வித்தியாசம் பாமரில் இவருக்கு சமனாக இருக்கும், பாசனில் இவருக்கு சமனாக இருக்கும். அது எப்படி பார்க்குற? லைமனில் இது எத்தனாவது கோடு? இந்த அறிக்கிற கோடு L1 L2 L3 L4. அப்போ L4க்கும் L4லேருந்து L3 கழிக்கக்குள்ள வார சக்தி வித்தியாசம் யாருக்கு சமனாக இருக்கும்? பாமர் 1 பாமர் 2 பாமர் 3. பாமர் 3லேருந்து பாமர் 2 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். அதே சக்தி வித்தியாசம் பாசனில் யாருக்கு சமனாக இருக்கும்? பாசனில் 1 பாசனில் 2. பாசனில் 2லேருந்து பாசனில் 1 கழிக்கிறது சமனாக இருக்கும். லேசாக பாடமாக்கிறதுக்கு எப்படி செய்யலாம்? நமக்கு ஓடுற தெரியுமே. என்னென்று வரும்? லைமன் பாமர் பாசன் பிரக்கெட் இப்படி வரக்கூடாது. அது என்னத்துக்கு உதாரணம் எப்படி எடுத்தோம்னா L5 மைனஸ் L4. இதை நம்ம செல்லியல் மறிக்கணும். என்னென்று எதில் முடிகிறாரோ அதுக்கு அடுத்த தொடர் கடைசாக கழிச்சு வாரத்தில் சின்ன ஆள்றதுலேருந்து அடுத்த ஆள் ஸ்டார்ட் ஆகுவார். இப்போ இங்கே L4லேருந்து ஆரம்பித்தா இங்கே அடுத்த தொடர் வந்து பாமர். அப்போ பாமர் 4. அப்போ அடுத்த இதுலேருந்து அதில் கழிங்க பாமர் 3. அதே போல் பாசனுக்கு வர போகலும் செய்யும். எதில் சின்னால் கழிக்கிறார் அந்த தொங்கல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பாசன் 3லேருந்து அந்த கழிப்பீங்க, பாசன் 2 கழிப்பீங்க. ஓகேங்களா? அதே நேரம் ப்ரெக்கெட்டில் பார்க்குறோன்னா B2 மைனஸ் B1. அப்போ இதை ஞாபகம். சரியா? ரைட். சிக்மா மற்றும் பை பிணைப்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகள் பிழையானதை கேட்கான். இப்போ பிழையானதை அண்டர்லைன் பண்ணணும் நம்ம. ரைட். முதலாக பார்ப்போம் சிக்மா மற்றும் பை பிணைப்பு சம்மந்தமாக பார்ப்போம். சரியா? ரைட். சிக்மா பிணைப்பை பற்றி பார்ப்போம். சிக்மா பிணைப்புன்றது என்னது? சிக்மா பிணைப்புன்றது அணு ஒழுக்குகளின் நேரடி மேற்பொருந்துகை மூலம் உருவாகுவது. ரைட். இது எப்படி வரலாம்? ஒன்று அணு ஆர்பிட்டலும் வரலாம். எப்படி வரையலும்? ஒன்று தனி அணு ஆர்பிட்டல்கள் சேர்ந்து வரையலும். அணு ஆர்பிட்டலும் சேர்ந்து உருவாகலாம். அப்படியே உதாரணத்துக்கு எஸ்ஓலுக்கும் சேர்றாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஓலுக்கும் அதே போல் எஸ்ஓலுக்கும் பிஓலுக்கும் அதே போல் பிஓலுக்கும் சேர்ந்த மாதிரி வரும். அடுத்தது வரையலும் கலப்பு ஆர்பிட்டலும் சேர்ந்து வரையலும். அவர் எப்படி வருவார்? உதாரணத்துக்கு எஸ்பி கலப்பு அதே போல் SP3 இந்த மாதிரியான கலப்பு. அடுத்து எப்படி வரையலும்? அணு ஆர்பிட்டலும் கலப்பு ஆர்பிட்டலும் கலந்து வரையலும். அது எப்படி வரும்? உதாரணத்துக்கு அணு ஆர்பிட்டலுக்கு அது 2p போடுறேன், கலப்பு ஆர்பிட்டலுக்கு SP2 இந்த மாதிரி வரையலும். இது சிக்மா பிணைப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது பை பிணைப்புன்றது என்னது? இவர் வந்துட்டு பை பிணைப்புன்றது பி ஆர்பிட்டல்ற பக்கவாட்டு மேற்பொருந்துகை மூலம் உருவாகிறது. பக்கவாட்டு மேற்பொருந்துகை மூலம்
உருவாகுவதாக இருக்கும். சரி, இப்போ பார்ப்போம். விளையாட்டு விட்டுரு பிழையான கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கார்பன் 2 பிணைப்பை உருவாக்குறான்னு எடுப்போம் 2 பேருக்கு இடையில். இப்போ முதலாவது வார இந்த பிணைப்பு ஒரு பிணைப்பு என்ன பிணைப்பு அறிக்கும்? அவர் வந்துட்டு சிக்மா பிணைப்பு அரிப்பார். அதுக்கு மேலதிகமாக வர ஏனைய பிணைப்புகள் என்ன பிணைப்பு அரிப்பார்? அவர் ஏனைய பிணைப்புகள் இவர் வந்துட்டு பை பிணைப்புகளை அரிப்பார். சரி, ரைட். சிக்மா பிணைப்புன்ற என்ன செய்யும்? நேரடியாக இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று என்ன செஞ்சுப்பாங்க, அவங்க வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுவாங்க. நேரடியாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்குமே, பை பிணைப்புன்ற என்னது? தருகிற பி ஆர்பிட்டல், இந்த பிணைப்பில் இருக்கிற நுழைகிற பி ஆர்பிட்டல் வேறு 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒரு பக்கவாட்டால் மேற்பகுதி அடைவாங்க. தருகிற பக்கவாட்டு மேற்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? பை பிணைப்புன்னு சொல்லுவோம். இப்போ கேட்ட கேள்வியை பார்ப்போம். முதலாவது, சேர்வைகள் சிக்மா பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கக்கூடிய. சேர்வையில் சிக்மா பிணைப்பு மட்டும் உருவாக்கும் இல்லை. தெளிவான ஆன்சர் இல்லை. என்னது ஆன்சர்? உருவாக்கியதும் பை பிணைப்புகளையும் உருவாக்கியது. ரைட். அடுத்தது, சேர்வைகள் சிக்மா பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கக்கூடியவை. சேர்வைகளுக்கு இடையில் முதலாக தோன்ற பிணைப்பு என்ன பிணைப்பு? அவைகளுக்கு இடையில் வாரது வருகிற சிக்மா பிணைப்பு. இப்போ மாத்திரமேன்றது இந்த கூற்றில் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். பை பிணைப்புகளை விட சிக்மா பிணைப்பு வலிமையானது. ஏன்? இவன் வந்துட்டு பக்கவாடு, ஆனால் இவன் என்ன செய்கிறாரு? இவன் வந்து நேரடியாக மேற்பொருந்தி அடைகிறார். அப்படின்னா இவன் வந்துட்டு எப்படி இருப்பா? வலிமையாக இருப்பா. ரைட். இரு அணுக்களுக்கு இடையே உள்ள ஒற்றை பிணைப்பு பை பிணைப்பாக இருக்கலாம். தெளிவான ஆன்சர் என்ன? 2 பேருக்கு இடையில் ஒரே ஒரு பிணைப்பு அரிக்குமென்னா அந்த பிணைப்பு என்ன பிணைப்பு அரிக்கணும்? அவருக்கு இடையில் இருக்கிற வந்து சிக்மா பிணைப்பாக மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக வர பிணைப்புகள் தான் என்ன பிணைப்புகள் அரிக்கும்? பை பிணைப்புகள் அரிக்கும். அப்போ இருக்கலாம்ன்றது பிள்ளை. அப்போ ஆன்சர் தெளிவாக இவர் இருக்கிற 3வது. 4வது குற்ற பார்ப்போம். பை பிணைப்புகளை பி ஆர்பிட்டல்களால் மாத்திரமே உருவாக்க முடியும். அது சரி என்ன? பை பிணைப்புன்ற என்னது? பி ஆர்பிட்டலில் பக்கவாட்டு மேற்பொருந்துகையால் உருவாகிறது. ரைட். அப்போ அவர் மட்டும்தான் உருவாக்கியது. அடுத்தது, கலப்பு ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்துகையால் பை பிணைப்புகளை உருவாக்க முடியாது. கலப்பு ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்துகையால். அப்போ கலப்பு ஆர்பிட்டல்கள் என்னத்தை உருவாக்குவாங்க? இந்த அறிக்கிற கலப்பு ஆர்பிட்டல்கள் சிக்மா பிணைப்புகளை தான் உருவாக்குவாங்க. இந்த போட்டிய சிக்மா பிணைப்புகளை தான் உருவாக்குவாங்க. அவளால் என்ன செய்யலாது? இந்த பை பிணைப்புகளை உருவாக்க முடியாது. அப்போ இந்த கூட்டு சரியான கூட்டு. ஆன்சர் உள்ளத்தில் தெளிவானது 3வது. முதலாவதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது, ஆனால் 3வது தெளிவான ஆன்சர். ரைட். அடுத்தது, இரசாயன பிணைப்பு சம்பந்தமான பின்வரும் கூட்டுகளில் எது அல்லது எவை சரியானவை? இரசாயன கூட்டுகளில் எது அல்லது எவை சரியானவை? ரைட். அப்போ இப்போ தான் பார்த்துட்டு வந்தது, இலத்திரன்களின் நேர்கோட்டு மேற்பொருந்துகை பை பிணைப்பினை உருவாக்குகின்றது. ரைட். பொதுவாக வந்துக்கிட்டு பிணைப்புகள் உருவாக்கல யார் என்ன செய்வார்? முதலாவது பக்கவாட்டு மேற்பொருந்துகை தான் பை பிணைப்பு உருவாக்குவாங்க. அப்போ நேர்கோட்டு சொன்னது பிழை என்ன? அதே நேரம் தெளிவான பிழை ஒன்று கூட விட்டுருக்கிறாங்க. என்னென்று இலத்திரன்களின் கதைக்க நம்ம யார் கதைக்கிறோம்? நம்ம கதைக்கிற ஓபிட்டலுக்கு தான் கதைக்கிறேன். ஓபிட்டல்கள் தான் இப்போ கதைக்கிறேன். அப்போ இது பிழையான கூற்று. டி வராது. இரு இலத்திரன்களை கொண்ட ஒரு ஓபிட்டல் இன்னொரு வெற்று ஓபிட்டலுடன் மேற்பொருந்தலாம். ரைட். அப்போ என்ன சொல்கிறான்? ஒரு ஆளில் 2 இலத்திரன் இருக்குது, சரியா? இன்னொரு ஆளில் ஒரு இலத்திரனும் இல்லை. அப்போ இவர் என்ன செய்வார்? இவரில் 2 இலத்திரனையும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு பிணைப்பு உருவாக்குவார். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்புன்னு சொல்லுவோம். ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அப்போ அந்த கூற்று என்னது? மிச்சம் தெளிவான கூற்று. அப்போ அந்த கூற்று சரியான கூற்று. இரு இலத்திரன்களை கொண்ட ஒரு ஓபிட்டல் இரு இலத்திரன்களை கொண்ட இன்னொரு ஓபிட்டலுடன் மேற்பொருந்தலாம். அது எப்படி வாய்ப்பு இருக்குது? முதலாவது ஒரு ஓபிட்டலில் வந்துட்டு ஒரு ஓபிட்டல் எடுத்தோம்னா அவரில் மேக்சிமம் எத்தனை இலத்திரன் நிரம்பேலும்? அவரில் 2 இலத்திரன் தான் நிரம்பேலும். ஏற்கனவே ஒரு ஆள் என்ன இருக்காரு? அவரில் இருக்கிற அந்த ஓபிட்டலில் 2 இலத்திரன் இருக்குது. என்ன ஓபிட்டல்கள் தானே மேற்பொருந்தி அடைகிறது. அவர் இருக்கிற அந்த ஓபிட்டலில் ஏற்கனவே 2 இலத்திரன் இருக்குதான். அதே போல் இன்னொரு ஆளோட போய்
அவர்லேயும் 2 இருக்கலாம். அப்போ அவரோட பொருந்த பிராரம் பொருந்த இயலுமா அவரில் பொருந்த இயலாது. இந்த கேஸில் தான் என்ன செய்யணும், இவரில் வந்து எத்தனை இலத்திரன் 2 இலத்திரன் இருக்கு, இவரில் 1 இலத்திரன் இருக்கலை. ஆகவே என்ன செய்யணும், பொருந்த இயலுமா இருந்துச்சு. இங்கே என்ன செய்யலாது, பொருந்த இயலாது. அப்போ பி கூட்டு பிழை. அதே நேரம் ஏ கூட்டுற பாருங்க, ஒரு இலத்திரனை கொண்டு ஒரு ஆர்பிட்டல் ஒரு இலத்திரனை கொண்டு இன்னொரு ஆர்பிட்டலோட மேற்பொருந்தலாம். என்ன செய்கிறாரு, ஒரு ஆர்பிட்டல் அவரில் ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு, இன்னொரு ஆர்பிட்டல் இருக்கிறாள், அதாவது இன்னொரு ஆள்லையும் அவர்லையும் வந்துட்டு என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு இலத்திரன் இருக்குது. அப்போ ஒரே ஒரு இலத்திரன் இருக்குது. அப்போ இவ 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வா, ஏதோ ஒரு பிணைப்பை உருவாக்கி 2 பேருமே பிடிக்கும், 2 பேர்லேயும் 2 இலத்திரனை கொண்ட மாதிரி வந்துருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லி காப்போம் வரைக்கிற ஒரு எக்ஸ் ஒரு ஒய்ன்னு எடுத்தாங்கன்னா எக்ஸ் ஒய் இந்த மாதிரி பிணைப்புகளை காட்டிடுவோம். சரி, இந்த கூட்டில் யார் என்ன தைச்சிட்டான் வருகிற ஏயும் சரி சியும் சரி அப்படி என்ன ஆன்சர் எத்தனாவது வரணும், ஆன்சர் ஏயும் சரி சியும் சரி என்ன ஆன்சர் 5வது. அடுத்தது ஆவர்த்தன இயல்புகள் சம்பந்தமான பின்வரும் எக்கூற்று அல்லது எக்கூற்றுகள் சரியானது. சரி, முதலாவது பிணைப்பு கோணம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், முதலாவது பிணைப்பு கோணம் பார்க்க தெரியணும். பிணைப்பு கோணம் எப்படி பார்க்குறேன்னு தெரியணும். பிணைப்பு கோணம் எப்படி பார்ப்போம், முதலாவது விஷயம் என்னது, முதலாவது கலப்பு வடிவம் அடிப்படையில் பார்ப்போம். கலப்பு வடிவத்தில் அடிப்படையில் பார்ப்போம். உதாரணமாக நமக்கு தெரியும், இந்த இருக்கிற நேர்கோடு வந்தால் எத்தனை பாக, நேர்கோடு வந்தால் நேர்கோடு தலமுக்கோணி நான்முகி, அதாவது மையானுக்குள்ள தனிச்சோடி இல்லாத வடிவங்களுக்கு பார்க்கணும். பார்த்து போட்டு அடுத்தால பார்க்கணும். முக்கோண கூம்பகம் தலச்சதுரம் கோணர். நேர்கோடு எவ்வளோ 180 பாக. தலமுக்கோணி எத்தனை பாக, தலமுக்கோணி 120 பாக. நான்முகி எத்தனை பாக, 109.5 பாக. முக்கோண கூம்பகம் அவர் எத்தனை பாக, 107.5 பாக. தலச்சதுரம் எவ்வளோ, 190 பாக. நரிகரண்டம் கோணல் வடிவத்தில் இவரை பார்க்க இவரை 2 இலத்திரன் தள்ளி கூட இருக்குது. அப்போ கூட இருந்த இவர கோணம் எப்படி இருக்கும், கோணம் இவர் 104 பாக, இவர் 105 பாக. சரியா, ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ நேரடியாக இந்த வடிவம் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்னா, இந்த வடிவத்துக்குரியால் தூக்கி டிரெக்டாக இந்த கோணத்தில் போடுவோம். இந்த வடிவத்தில் வராத பட்சத்தில் அவருக்கு என்ன பார்ப்போம், ரெண்டாவதாக என்ன பார்ப்போம், ரெண்டாவதாக வந்துட்டு கலப்பு பார்ப்போம். கலப்பை பார்த்து எஸ்பிக்குரிய கலப்புக்குரிய வடிவம் யார், நேர்கோடு அப்படின்னா நேர்கோட்டை எடுக்கிற ஆள் வந்துட்டு எப்படி பாரு, அவரோட கோணம் டீட்டா 180 பாகையோட குறைய இருப்பார். அதே போல் SP2க்குரிய வடிவம் யார், தலமுக்கோணி எவ்வளோ 120 பாகை. அவரோட டீட்டா எப்படி இருப்பார், அவரோட கோணம் 120 பாகையோட குறைய இருக்கும். SP3 என்ன நான்முகி அப்படி என்ன அவரோட கோணம்
109.5 பாகையோட குறைய இருக்கும். அதே நேரம் ஒரு தனிச்சோடி வரப்போகல ஒரு தனிச்சோடிக்கு குறிப்பிட்ட அந்த கலப்புக்குரிய வடிவத்திலிருந்து கலப்பு வடிவத்தில் இருந்து ஒரு தனிச்சோடிக்கு வடிவத்திலிருந்து என்ன செய்வோம், கிட்டத்தட்ட 1.5 2 பாகை வரையில் கழிச்சு பார்ப்போம். சரி, அப்போ 2 தனிச்சோடி வந்தால் 4 பாகை கழிச்சு பார்ப்போம். இதை வச்சு தான் பார்க்கணும். ரைட். இப்போ கேட்ட கேள்வி நமக்கு ஓசோனையும் O3ஐயும் அடுத்தது நீரையும் ஒப்படைச்சிருக்கு. ரைட். அப்போ என்ன செய்யும், டெக்டார் வடிவத்தை கேரி பார்ப்போம். O3 அப்போ 3 6 18 8 பிரித்தா 18 எத்தனை வருவார்? 18 பிரித்தா 2 2 16. அப்போ ஒரு தனிச்சோடி 2 ஒரு தனிச்சோடி. அப்போ நேரடியான வடிவத்தில் வரல. அப்போ என்ன செய்வோம், ஒரு கலப்பை பார்ப்போம். கலப்பை பார்த்தோம்னா என்ன வருவார்? 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி அப்படின்னா என்ன வடிவம்? ஒரு கலப்பை என்ன வரப்போறாரு? SP 2 1 3. அப்போ 3 SP2 என்ன வடிவம்? தலைமுக்கோணி வடிவத்துக்கு வர்றாரு. தலைமுக்கோணி. அப்போ ஒரு டீட்டானே 120 பாகையோட குறைய இருக்கும். அதே நேரம் H2O எத்தனை? 7 2 14 மாறும் 20 28 பிரித்தா 2 2 16 2 தனிச்சோடி. அப்படி என்ன இவர கலப்பு என்ன வரப்போறாரு? கலப்பொடியும் SP3 வரப்போறாரு. SP3 என்ன நான்முகியோட கோணம் எவ்வளோ? 109.5 பாகை. இப்போ நிச்சயமாக வர்ற டீட்டானே எப்பறாரு? 109.5 குறைய. அப்போ நம்ம பயாலஜிலையும் படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 104 105 பாகை கடையில் மீட்டர் வருங்க. அப்போ நமக்கு தெரியும் இப்போ யாரோட வடிவம் கூட ஒரு 120 குறைய ஒரு 109 குறைய. அப்போ யாருக்கு கூட இருப்பார்? ஓசோனுக்கு கூட நீரை பார்க்கணும். சரியா? ரைட். இந்த மாதிரி தான் கோணத்தை ஒப்பிடுவோம், பிணைப்பு கோணம். சரியா? அப்போ ஆன்சரை பாருங்கள் பார்ப்போம். பிணைப்பு கோணம் ஓசோனுக்கு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரை பார்க்க? நிறைய நீரை பார்க்க. அப்போ A கூட்டு சரி. அதே நேரம் இதில் தெரிஞ்சிருக்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை கன்சிடர் பண்ணக்குள்ளே 2 அதே போல் வரப்போக்குள்ளே அடுத்த கான்சிக்வன்ஸ் இதை வச்சு எடுத்துக்க இல்லாட்டி நமக்கு தெரியணும். எல்லாத்திலான தள்ளுக கூட 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 என்ன செய்யும்? கோணம் குறைய எரிப்பார். என்ன எல்லாத்திலான தள்ளுக கூட 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 கோணம் குறைய பார்ப்பார். நமக்கு தெரியணும் 2 பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் 2 பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் தல்கையை பார்க்க பிணைப்பு ஜோடி இலத்திரனுக்கும் தனிச்சோடி இலத்திரனுக்கும் தள்ளு என்ன செய்யும்? கூடுதலாக இருக்கும். அதே பார்க்க தள்ளு கூட கிடையாது. 2 தனிச்சோடி இலத்திரன்கள் நமக்கு தெரியும். 2 தனிச்சோடி இலத்திரன்கள் என்ன செய்யும்? பிணைப்பு ஜோடி தனிச்சோடியை விட கூடுதலாக தள்ளும். அதை பார்க்க குறைவாக தட்டவர் 2 பிணைப்பு ஜோடி இலத்திரன். அப்போ இதை வச்சு எடுக்கலாம். அதுலேயும் கன்சிக்வன்ஸ் வந்துக்கிறாங்க. ரைட். அடுத்தது அயன் சிறப்பியல்பு. யார் தந்திருக்கிறாங்க? நமக்கு தந்திருக்கிறது AgF, AgCl, AgBr, AgI. அப்போ எல்லாத்துலேயும் கற்றையன் பெற்றிருக்காரு, சமனாக இருக்கார். கற்றையன் எல்லாருலேயும் ஒரே ஆள். அப்போ அன்னயன்கள மின்னைத்தன்மை கூட 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 என்ன செய்வார்? மின்னைத்தன்மை வித்தியாசம் கூடும். வித்தியாசம் கூட கூட மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூட 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 என்ன செய்வார்? சேர்வைகள அயன் தன்மை அதிகரிக்கும். அப்போ நமக்கு தெரியும் மின்னைத்தன்மை ஓடர் எப்படி வரும்? FOCl குளோரின், புரோமின், அயடின், சயின்ஸ், pH, BSI என்ன ஓடரில் வரப்படுறாரு. ரைட். அப்போ இதில் நமக்கு தெரியும் யாருக்கு மின்னைத்தன்மை கூட? ஃப்ளோரினு கூட. அதே நேரம் அடுத்தது குளோரின். முதலாவது ஃப்ளோரின், அடுத்தது குளோரின், அடுத்தது
புரோமின், அடுத்தது அயடின். அப்போ மின்னைத்தன்மை கூட 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 மின்னைத்தன்மையோட வித்தியாசம் என்ன செய்யும்? ஒரே கட்டம் இருக்கிறதால வித்தியாசமும் கூடும். வித்தியாசம் கூட கூட அயன்தன்மை வரும். அப்போ அயன்தன்மை எப்படி வரணும்? இந்த மாதிரி வரணும். நமக்கு என்ன செஞ்சுக்கிறான்? அயன் சிறப்பியலுக்கு எப்படி வரணும்? மாறி வரணும். என்ன இவன் இந்த மாதிரி வந்திருக்கணும். இவன் என்ன செய்கிறான்? மாறி சொல்கிறான். அப்போ இந்த ஆன்சர் பிளபி. அடுத்தது வந்துட்டு மூன்றாவது கூட்டில் யாரை பார்க்கலாம்? மூன்றாவது கூட்டில் முதலாம் அயனாக்கல் சக்தியை கேட்கலாம். முதலாம் அயனாக்கல் சக்தியில் அப்போ நமக்கு முதலாம் அயனாக்கல் சக்திக்கு ஒரு ஓர்டர் ஒன்று. இந்த ஓர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா லேசன் இந்த ஓர்டர் படி தான் என்ன செய்யக்கூடாது? முதலாம் அயனாக்கல் சக்தி வரக்கூடாது. பாடமாக்கி வச்சுக்கிறது லேஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நிமாவும் சேர்க்கிறது இதை பாடமாக்கி வச்சுக்கிறீங்க. சரியா? அப்போ நம்ம தெரியும். அப்போ கேட்டுக்கிற யார் ஃப்ளோரினையும் ஆகனையும் கதைக்கான். ஃப்ளோரினையும் ஆகனையும் கதைக்கான். யாரு கூட? ஃப்ளோரின் தான் கூட. ஆகனை பார்க்க ஆன்சரில் என்ன சொல்கிறான்? மாறி சொல்கிறான். ஆகனையும் கூட இருக்கிற மாதிரி. அப்போ அந்த கூட்டம் பிழையான கூற்று. அடுத்தது அயனாரை. யாருக்கு? H- க்கும் S2 க்கும் இப்போ ரெண்டு வேறுபட்ட அயன்கள் வரப்போக்குள்ள என்ன செய்யும்? அவங்களோட சார்பு கருவேற்றத்தை வச்சு பார்த்து தான் அவங்களோட அயனாரையை ஒப்பிடுவோம். ரைட்? அப்போ ஹைட்ரஜனில் இருக்கிற சார்பு கருவேற்றம்னா ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற புரோத்தண்ட அளவு. என்ன? ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற புரோத்தண்ட அளவு. இவரில் எத்தனை புரோத்தன்? ஒரு புரோத்தன். இவரில் இலத்திரன் 2 இலத்திரன் டிக்காரு. அப்போ ஒரு இலத்திரன் என்ன செய்யுது? 5 புரோத்தனை அனுபவிக்குது. சல்பர் எத்தனை கூட்டம்? சல்பர் 16. அவர் வந்துட்டு 16 புரோத்தன் டிக்காரு. 2 இலத்திரன் 8 18 மாறுறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? 16 அவர் 0.88 புரோத்தனை ஒரு இலத்திரன் அனுபவிக்குது. அப்போ புரோத்தனை அனுபவிக்கிற அளவு கூட 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 இலத்திரன் அவர் என்ன செய்வார்? கவர்ச்சி விசை கூடும். கவர்ச்சி விசை கூடினா என்ன செய்வார்? தூக்கி கிட்ட வச்சுக்குவார். கிட்ட வச்சு ஆரை என்ன செய்ய பார்க்க குறையும். புரோத்தன் அளவு கூட 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 என்ன செய்யும்? ஆரை குறைய பார்க்கும். அப்போ புரோத்தன் அளவு யாரை கூட? இவரை கூட. ஆகவே ஆரை எப்படி இருக்கும்? H- பெருசாரிக்கும். யாரை பார்க்க? S2 பார்க்க. அப்போ அந்த கூட்டு என்ன சொல்கிறான்? அந்த கூட்டு சரியான கூட்டு. அப்போ ஏயும் டியும் சரி என்றா ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4வது. ரைட்? நேர்கதிர்களை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எக்கூற்று பிழையானது. பிழையான கூற்றுக்களை கேட்கான். எது பிழையானதுன்னு கேட்கான். அப்போ முதலாவது பார்ப்போம். நேர்கதிரின் பாதை காந்தப்புலத்தால் மாற்றமடையக்கூடியது. காரணம் என்ன? நேர்கதிருக்கு ஏற்றம் இருக்கு. ஏற்றம் இருந்தால் என்ன செய்யும்? ஏற்ற முடியாதாக இருந்தால் என்ன செய்வார்? காந்தப்புலத்தால் அவரோட பாதை மாற்றமடையும். எப்படி? நம்ம இந்த விதிகள் படிச்சிருப்போம். மின் காந்த விசைன்னு சொல்லி. அப்போ இவரில் ஏற்றம் இருந்தால் என்ன செய்வார்? இவர் அசையக்குள்ளே மின்னோட்டம் வரும். அப்போ மின் காந்த விசையாகக்குள்ளே இவர் அசைவார். அப்போ அது வரும். அடுத்தது நேர்கதிரின் ஈங்கிலம் விகிதம் மாறிலியாகும். நேர்கதிருக்கு மாறுமா? இல்லை. நேர்கதிருக்கு மாறிலியாக இருக்குமா? இல்லை, மாறுவார். யாருக்கு மாறிலியாக இருக்கும்? மாறிலியாக இருக்கிறது கதோட்டு கதிருக்கு தான். கதோட்டு கதிருக்கு தான் என்ன செய்யும்? ஈங்கிலம் விகிதம் மாறாமல் இருக்கும். ஆனால் நேர்கதிர் என்ன செய்யும்? நேர்கதிர் ஈங்கிலம் விகிதம் என்ன செய்வார்? மாறும். எந்த அடிப்படையில் மாறுவார்? பயன்படுத்தப்படும் வாயுவின் தன்மைக்கேற்ப அவர் இயல்பு என்ன செய்யும்? ஈங்கிலம் வீதம் மாறுபடும். சரியா? ரைட். அடுத்தது என்ன நினைச்சிக்கான்? இறக்கு குழாயில் அனோட்டிலிருந்து நேர்கதிர் துணிக்கைகள் உருவாகின்றது. நம்ம தெரியும். கதோட்டிலேருந்து என்ன செய்வார்? கதோட்டு கதிர் உருவாகுவார். அப்போ கதோட்டிலேருந்து என்ன செய்வார்? கதோட்டு கதிர்கள் உருவாகுவார். ஆனால்
நேர்கதிர்கள் யார்லேருந்து உருவாகிற நேர்கதிர்கள் வாயுக்கள்லேருந்து தான் உருவாகுற அனோட்லேருந்து உருவாகுறதில்லை. அப்போ என்ன சொல்கிறான் அனோட்லேருந்து உருவாக என்ன சொல்கிறான். அப்போ அந்த கூற்று என்னது இப்படியான கூற்று. ZNS திரை நேர்கதிர்களால் ஒளிர்விக்கப்படுகின்றது. இவர் என்ன செய்வார் கதோட்டு கதிரும் சரி நேர்கதிரும் சரி இவங்க என்ன செய்வாங்க ZNS திரையை ஒளிர்விப்பாங்க ஃப்ளோர் ஒளிர்வு ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் சரி வரும். அப்போ அந்த கூட்டு டி கூட்டு சரி. அப்போ ஏயும் டியும் சரி என்ற ஆன்சர் எத்தனாவது கேட்ட கேள்வி பிழையானது. பிழையானதுன்னா பியும் சியும். அப்போ ஆன்சர் எத்தனாவது வரணும் ஆன்சர் 2வது வரணும். ரைட். இப்போ நம்ம கேட்டுக்கிற கேள்வி sp3 கலப்புடைய மூலக்கூறின் மைய அணுவை பற்றிய பின்வரும் கூற்று. அப்போ அவர் sp3 இருக்கணும்னா யார் யார் அறிக்கலாம். ஒன்று இந்த அறிக்கிற கோணல் அறிக்கையில் இந்த அறிக்கிற கோணல் வடிவம் அறிக்கையில் இந்த அறிக்கிற கோணல் வடிவம் அறிக்கையில் அல்லது இந்த அறிக்கிற முக்கோண இருக்கும் வடிவம் அறிக்கையில் அல்லது யார் அறிக்கையிலும் sp3 கலப்புடைய மூலக்கூறு இந்த அறிக்கிற நான்முகியாக இருக்கணும் என்ன. ரைட். மூலக்கூறின் வடிவம் நான்முகியாக இருக்கணும். சரியான கேள்வி என்ன கேட்டிக்கான். நான்முகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லலுமா. நான்முகியாக தான் இருக்கலாம் ஏன் கோணல் இருக்கலாம் முக்கோண கும்பகம் அறிக்கலாம் அல்லது நான்முகியாக இருக்கலாம். இருக்க வேண்டும் என்று இல்லை இருக்கலாம் என்று தான் தெரியும். அந்த கூற்று பிழையான கூற்று. 2வது பாருங்கள். அப்போ மைய அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் நான்முகியாகும். இப்போ sp3 இருந்தால் அவருக்குரிய இலத்திரன் சோடி வடிவம் தான் என்னது இந்த அறிக்கிற 3 பேரும். sp3க்குரிய வடிவம் என்ன. sp இருந்தால் அவருக்குரிய வடிவம் நேர்கோடு. sp2 இருந்தால் அவருக்குரிய வடிவம் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்ன தலமுக்கோணி. sp3 இருந்தால் அவருக்குரிய என்னது நான்முகி. சரியா. ரைட். அப்போ மைய அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நான்முகியாகும். அப்போ அந்த கூட்டு சரியா இருக்கு. என்ன sp3. ரைட். மூலக்கூறின் வடிவம் நான்முகி அல்லது கூம்பகம் அல்லது கோண வடிவமாக இருக்கலாம். ரைட். அப்போ இந்த 3ல் ஒன்று. அப்போ அந்த கூட்டு சரியான கூட்டு. அடுத்தது பிணைப்பு கோணங்கள் 109 பாகை ஆகவோ அல்லது அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 பேரையும் பார்த்தோம்னா சரி. அப்போ பிணைப்பு கோணம் இப்போ முன்னால் தான் பார்த்தோம். நேரடியான வடிவம் இருந்தால் அப்போ அவருக்கு போடுவோம். அப்போ இவர் நேரடியான வடிவம் என்ன எத்தனை பாகை 109.5 பாகை. அப்போ அது வரையிலும் முக்கோண கோம்பகத்துக்கு நேரடியான வடிவம் இல்லை. அப்போ என்ன செய்வோம் அவரை கலப்பை பார்த்து அந்த கோணத்தில் நம்ம கழிச்சுடுவோம். அப்போ கிட்டத்தட்ட 1.5 2 பாகிட்ட கழிச்சுடுவோம். வேறு என்ன sp3 என்னென்னா நான்முகி வடிவம். அப்போ 109 அதில் நன்னளவா 2 கழிச்சு விடணும். அப்போ அன்னளவா இவர் 107.5 பாகிட்ட வருவார். இவர் கோணல் வடிவம் எத்தனை அவரும் வந்துக்கிட்டு 2 தனிச்சோடியில் கொண்டிருக்கார். sp3 நான்முகி 109.5 அதுலேருந்து 2 பாகை ஒரு சோடிக்கு 2 கழிப்பேன். அப்போ 2 சோடி இருக்கார். அப்போ 4 கழிச்சுட்டோம்னா அன்னளவா 105 பாகிட்ட வருவார். 105 பாகை அன்னளவா 105 பாகிட்ட வருவார். அப்போ என்ன சொல்கிறான் பிணைப்பு கோணங்கள் 109 பாகை ஆகவோ அன்னளவா 109 ஆகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வேண்டும். அதிகமாக இருக்குமா இல்லை. இது 109 பாகையோட என்ன 109 பாகையோட குறைவாக இருக்கணும். 109 பாகை இருக்கணும் அல்லது 109 பாகையோட குறைவாக இருக்கணும் எல்லாரும். அப்போ இந்த கூற்று பிழையான கூற்று. ஆன்சர் எத்தனாவது பிஎம் சிஎம் என்றா 2வது ஆன்சர். 19வதுக்கு 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி சல்பரை உயர் ஒட்சியேற்ற நிலையில் கொண்ட சேர்வைகள். அப்போ இந்த சேர்வைகளுக்கு என்ன செய்ய இயலாது நம்ம டிரெக்டாக வடிவங்களை வரைய இயலாது. வரையக்குள்ளே என்ன செய்யும் 2 மைய அணுவை கீறி போட்டு அவருக்குரிய ஒட்சிசன் மற்ற மூலக்கூறுகளில் என்ன செய்யும் சமச்சீராக பகிர்ந்தளிச்சிடுவோம். ஒரு ஆள் வடிவத்தையும் கீறி பார்ப்போம். ரைட். இப்போ ஒரு ஆள் வடிவத்தையும் கீறி இருக்குது. இந்த வடிவத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும் அவங்களோட ஒட்சியேற்ற நிலையை பார்ப்போம். மேக்ஸிமம் சல்பர் எத்தனாம் கூட்டம் 6ஆம் கூட்டம். அப்போ அவர் எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ ஒரு +6 வரைக்கும் எடுக்கலும். என்ன +6 வரைக்கும் எடுக்கலும். ரைட். அப்போ இதில் பார்ப்போம். இதில் எத்தனை பிணைப்பு இதால் 0 இந்த இடத்துல 2 1 2 3 4 5 அப்படின்னா இவர் +5 எடுக்கார். அதே நேரம் இவரும்
ப்ளஸ் 5 எடுக்கார். இந்த 2 பேரும் 0 0 இருக்காங்க. அப்போ அண்ணளவா சராசரி எவ்வளோ வராது? 4 பேர் இருக்காங்க, 2 பேர் 0, 2 பேர் ப்ளஸ் 5. அண்ணளவா வரவங்களுக்கு வந்து ப்ளஸ் 2.5. ரைட். இதில் என்ன செய்கிறாரு? இவர் 0 2 பிணைப்பாலையும், இவர் ப்ளஸ் 4 எடுக்காரு. அப்போ அண்ணளவா நமக்கு எத்தனை வராரு? அப்போ ஒரு ஆள் 0, ஒரு ஆள் ப்ளஸ் 4. அண்ணளவா எத்தனை பேர் வர? அண்ணளவா வந்துட்டு எத்தனை வராரு? ப்ளஸ் 2 எடுக்கான். இவரில் என்ன செய்கிறாரு? இந்த 1 2 3 4 5 6 பிணைப்பு. 6 பிணைப்பால் இந்த சல்பர் வந்துட்டு இங்கே ப்ளஸ் 6 எடுக்காரு. இந்த சல்பரும் அதே போல் ப்ளஸ் 6 எடுக்காரு. 2 பேருமே என்ன செய்கிறாரு? ப்ளஸ் 6 என்ற ஒரு சியேட்டர்னு எடுக்காரு. இதில் இவர் வந்து என்ன செய்கிறாரு? 6 பிணைப்புலையும் என்ன கூடினாக்கள். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? இவரும் ப்ளஸ் 6 என்றதை எடுக்காரு. நம்ம கேட்ட கேள்வி உயர் ஒட்சியற்ற என்ன கொண்டாடலாம் அடிக்கணும். இவரில் வந்துட்டு 2 பேர் ப்ளஸ் 5, இதில் ப்ளஸ் 4. ப்ளஸ் 6 தானே மேக்ஸிமம், ப்ளஸ் 6 தானே மேக்ஸிமம் எடுக்கணும், ப்ளஸ் 6 எடுக்கணும் இந்த இடத்துல. அப்போ இவர் 2 பேரும் வர. அப்போ சிஎம்டியும் ஆன்சர்னா பேத்துனே ஏயும் பியும் என்றால் முதலாவது ஆன்சர், ஏயும் பியும் சரியான முதலாவது, பியும் சியும் என்ற 2வது, சியும் டியும் என்ற 3வது, ஏயும் டியும் என்ற 4வது, ஏனையோ என்னென்னா 5வது. இப்போ நமக்கு சியும் டியும் வராரு. அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 3. ரைட். இப்போ கூற்றுக்கேள்விகளுக்கு வந்திருக்கிறோம். கூற்றுக்கேள்விகளில் தெரியும் நமக்கு 2 கூற்றுக்களும் சரியாக இருந்து 2வது கூற்று 1வது கூற்றுக்கு விளக்கமாக இருந்தால், 2வது கூற்று 1வது கூற்றுக்கு விளக்கமாக இருந்தால் 1வது ஆன்சர், விளக்கம் இல்லைன்னு சொன்னால் 2வது ஆன்சர், 1வது சரி 2வது பிள்ளைன்னா 3வது ஆன்சர், 1வது பிள்ளை 2வது சரியான 4வது ஆன்சர், 2 பிள்ளைன்னா 5வது ஆன்சர். ரைட். இதன் அடிப்படையில் பார்க்கக்குள்ள இந்த கேள்வி செய்யக்குள்ளே செய்யணும். முதலாவதாக 2வது கூட்டை செஞ்சு போட்டு தான் 1வது கூட்டை செய்யப்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? மிஸ்டேக் இல்லாமல் இந்த கேள்வி செய்யல் மாதிரி. முதலாவது, பரிவடையும் போது இலத்திரன்களில் ஓரிடப்பாடு மட்டும் நடைபெறும். பரிவுன்றது என்னது? பரிவுன்றது என்ன? ஓரிடப்பாடு அடையாத பை பிணைப்பு இலத்திரன்களின் அசைவு. ரைட். அப்போ இங்கே வந்து என்ன செய்யாது? பரிவடையும் போது இலத்திரன்களின் ஓரிடப்பாடு மட்டுமே நடைபெறும். உதாரணத்துக்கு நான் இப்படி கீறுறேன், இந்த இடத்துல இப்படி கீறுறேன். அது இவரை நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம்? இவர் இந்த இடத்துல பரிவடைகிறாருன்னா இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? பிணைப்புகள எண்ணிக்கையை என்ன செய்ய மாட்டோம்? கூட்டவோ குறைக்கவோ மாட்டோம். பிணைப்புகள எண்ணிக்கையை கூட்டுறதோ குறைக்கிறதோ இல்லை. அடுத்தது அணுக்கள தானத்தை மாற்றுவோமா? அணுக்கள தானத்தை மாற்ற மாட்டோம். மூலகங்கள தானத்தை மாற்ற மாட்டோம். அதே நேரம் அதாவது பிணைப்புகள எண்ணிக்கையை பொதுவாக நம்ம கூட்டி குறைக்கிற யாருக்குன்னா அட்டகை இதுக்குள்ளே வராது. சரியா? ரைட். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறாலே இங்கே அசைச்சம் வேண்டாம், அவர் எப்படி வருவார்? இந்த மாதிரி இரட்டை பிணைப்புகள் வரப்போறாரு. அப்போ என்ன நடக்குது? இங்கே இருக்கிற பிணைப்பு இலத்திரன் இங்கே வார மட்டும்தான் நடக்கும். அப்போ இந்த கூற்று என்னது? சரியான கூற்று. அப்போ அந்த கூற்றுக்கு சரியாக போடும். அடுத்தது, CH2H4 Cl2வின் பரிவு கட்டமைப்புகள் ஆகும். மேலே வந்துருக்கு. முதலாவது நம்ம பரிவு கட்டமைப்புக்கு எந்த குறி போடணும்? இந்த குறி போடுற இது சமநிலையை காட்டுறதுக்குரிய குறி. இது சமநிலையை காட்டுறதுக்கு பரிவுக்கு நம்ம எந்த குறியை காட்டுவோம்? பரிவு காட்ட வேண்டியது இந்த குறியீடு. அடுத்தது, இங்கே யார்லேயுமே என்னது? இரட்டை பிணைப்பு எதுவும் இல்லை. அணுக்கள தானங்கள் என்ன செஞ்சிருக்கு? இங்கே பாருங்கள், அணுக்கள தானம் என்னது? அணுக்கள தானம் மாறிருக்கு. அணுக்கள தானம் மாற இயலுமா? அணுக்கள தானம் மாறிருக்கு. அப்போ அது ஒரு பிழை. இந்த அறிக்கிற குறி ஒரு பிழை. அடுத்தது, இங்கே எங்கேயுமே என்ன இல்லை? இரட்டை பிணைப்பு இல்லை. இரட்டை பிணைப்பு இருந்திருக்கணும். இரட்டை பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு இருந்திருக்கணும். அதாவது பைப்பிணைப்புகள் அசைவு நடக்கணும். இங்கே நடக்கலை. ஆகவே இந்த கூற்று என்னது? பிழையான கூற்று. அப்போ முதலாவதாக கூற்று பிழை, 2வது கூற்று சரி. பிழை சரி என்றப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4வது. ரைட். அடுத்த கேள்வி 22வது. 22வதுல 2வது கூற்றை பாருங்கள். குரோமியம் அணு உலோக சாலகத்திற்கு 6 வலுவளவு இலத்திரன்களை வழங்கும் போது, அப்போ குரோமியம் அரங்குடத்து ஆள் அப்போ அவர் என்ன செய்கிறாரு?
குரோமியம் 6ஆம் கூட்டத்து ஆள். அப்போ 6 வலுவளவு இலத்திரன்களை வழங்குறாரு. அதே நேரம் சோடியம் அணு, அப்போ சோடியம் 1ஆம் கூட்டத்து ஆள், அவர் என்ன செய்வார், ஒரு வலுவளவு இலத்திரன்களை மாத்திரமே உலோக தாளத்துக்கு வழங்குவார். அப்போ அந்த கூற்று என்னது சரியாக இருக்கார். குரோமியம் 6ஆம் கூட்டத்து ஆள் 6 கொடுக்காரு. எப்படி குரோமியத்தில் தெரியும், குரோமியம் 24, அப்போ நமக்கு என்ன பார்ப்பார், 4s1 3d5 சொல்லி முடியாது தானே, 3p6 4s1 3d5. அப்போ இவர் என்ன செய்வார், வெளியோட்டில் இருக்கிற இந்த அரைக்கிற 1ஐயும் கொடுக்கலும் இந்த 5ஐயும் கொடுக்கலும் சேர்த்து அப்போ +6 வரைக்கும் அவர் எடுக்கலும் பலோ. அப்போ இவர் கொடுப்பார். சோடியம் என்று நினைவார், சோடியம் அவர் வந்து 1ஆம் கூட்டத்தால் ஒரே ஒரு கூட்டத்தை கொடுப்பாரு. இப்போ அந்த கூற்று என்னது சரியாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், 1ஆவது கூற்று, குரோமியத்தை விட சோடியம் கடினமான உலோகமாகும். உலோகங்களோட கடினத்தன்மையை ஒப்புறது. கடினத்தன்மையை ஒப்புறதுக்கு நம்ம யாரை பார்ப்போம், யாரை பார்க்குற உலோக பிணைப்பு வலிமை. உலோகங்களோட கடினத்தன்மையை ஒப்புறதுக்கு, கடினத்தன்மை, அடர்த்தி இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன செய்வோம், உலோக பிணைப்பு வலிமை என்ற விஷயத்தை பார்ப்போம். உலோக பிணைப்பு வலிமைன்றது என்னது, பிணைப்புக்கு வழங்குகிற இலத்திரன் எண்ணிக்கையை, பிணைப்புக்கான இலத்திரன் எண்ணிக்கையை யாரால் பிரிக்கணும், பருமனால் பிரிக்கணும். நான் வர்றேன், பருமனால் பிரிக்கணும். அப்போ பிணைப்புக்கு வழங்குகிற இலத்திரன் எண்ணிக்கை கூட 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 என்ன செய்யும், உலோக பிணைப்பு வலிமை கூடும். உலோக பிணைப்பு வலிமை கூடினா என்ன செய்யும், வர்ற கடினத்தன்மை கூடும். அதே போல் அடர்த்தி கூடும். இந்த மாதிரியான விஷயங்கள் கூடுவார். ரைட். அப்போ இந்த கூட்டில் என்ன சொல்கிறான், குரோமியம் சோடியத்தை விட கடினமான உலோகமாகும். காரணம் என்ன, அப்போ அந்த கூட்டு என்ன சரியா ஓம், குரோமியம் கடினமாக இருக்கும். சோடியத்தை என்ன செய்யணும், கத்தியால் வெட்டக்கூடிய அளவு மென்மையான அரிப்பார். காரணம் என்ன, வேறு உலோக பிணைப்பு வலிமை குரோமியத்து கூட இருக்குது. ரைட். அப்போ இந்த 2வது கூற்று விளக்கம் இருக்கான்னு பார்த்தா, கடினத்தன்மையை நம்ம யாரை வைக்கப்படும், உலோக பிணைப்பு. உலோக பிணைப்பு யார், பிணைப்புக்கான இலத்திரன் இருக்குது. அப்படின்றா இந்த கூற்று 2வது கூற்று 1வது கூற்றுக்கு விளக்கத்தை வழங்குறாரு. அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 1வது. சரி, அடுத்தது நீர்க்கரைசலில் 23வது கேள்வி. நீர்க்கரைசலில் மக்னீசியம் குளோரைடு மின்னை கடத்தும். ரைட். மின்னை கடத்துறதுக்கு என்ன செய்யணும், மின்னை கடத்துறதுக்கு ஊடகம் இருக்கணும், அதே போல் அயன்கள் இருக்கணும். ஊடகம், அயன்கள் இது ரெண்டும் இருந்தால் என்ன செய்யும், அதாவது எவ்வாறான அயன்களாக இருக்கணும், அசையத்தக்க அயன்களாக இருக்கணுமே, அசையத்தக்க அயன்கள் இருந்தால் என்ன நடக்கும், அந்த கரைசல் வந்துட்டு மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஊடகம் என்னது, இங்கே வந்துட்டு நீரை பயன்படுத்துகிறான். ஆகவே அயன்களாக யார், மக்னீசியம் குளோரைட். மக்னீசியம் குளோரைட்ன்றது என்னது, ஒரு அயன் சேர்வு. அப்படி என்றவரில் என்ன ஆகும், மக்னீசியம் 2+ம் Cl- இடிப்பார். ஆகவே அவர் என்ன செய்வார், மின்னை கடத்துவார். அப்போ அந்த கூற்று வந்துட்டு சரியான கூற்று, சரியான ரைட். அடுத்தது மக்னீசியம் குளோரைட் ஒரு அயன் சேர்வை. இவர் அயன் சேர்வையாக பங்கிட்டு வலிச்சேர்வையான்னு எப்படி பார்க்குறாரு, பொதுவாக நம்ம பார்க்குற எப்படி இந்த அடிக்கிற மின்னைத்தன்மை ஓடரை வச்சு போடும். நமக்கு தெரியும் அலுமினியம் ஆக்சைடு வந்து எப்படி இருப்பார், ஈரியல் இருப்பார். அப்போ அவர மின்னைத்தன்மையை விட குறைஞ்சாக்கள் பங்கீட்டுவல் தன்மையாகவும், அவர மின்னைத்தன்மையோட கூடினாக்கள் அயன் சேர்வையாகவும் பொதுவாக இருப்பார். அப்போ நம்ம மின்னைத்தன்மை ஓடுற பார்ப்போம். ClO மின்னைத்தன்மை ஓடுற எப்படி வருவார், ClO4- SO4 NO3 FOCl chlorine bromine iodine science pH ESI அலுமினியம் மக்னீசியம் இந்த மாதிரி போக்குறாரு. அப்போ நமக்கு தெரியும் இந்த அடிக்கிற அலுமினியம் ஆக்சைடுன்றது என்ன வரும், ஒரு ஈரியக்கூடிய சேர்வை. அப்போ இவர மின்னைத்தன்மை வித்தியாசத்தை விட குறைய வர சேர்வைகள் எப்படி இருப்பார், இந்த சேர்வைகள் அவ்வளோ பேரும் பங்கீட்டு வழியற்பாக இருப்பார். உதாரணமாக இருக்கிற CH4, அதே போல்
நினைக்கிறேன் NH3 சரி. அப்போ இந்த சேர்வையெல்லாம் பங்கிட்டு வழிகள் பாதிப்பாங்க. இதை தாண்டி நிலையத்தன்மை வித்தியாசம் பாராக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க வந்துட்டு அயன் சேர்வையெல்லாம் இருப்பாங்க. இந்த அருகி வேறு ரெண்டு தான் மக்னீசியம் குளோரைடு அது வேறு செய்வார் ஒரு அயன் சேர்வை. இந்த கூட்டு சரியாக இருக்குது. அப்போ இந்த கூட்டில் ரெண்டு கூட்டும் சரியாக இருக்காது. ஒரு அயன் சேர்வையாக இருக்கிறதுக்கு முன்ன கடத்துகிற காரணம் இல்லை. அயன் சேர்வையாக இருக்கிறதால என்ன செய்கிறாரு முன்ன கடத்துகிறார். ரெண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கு விளக்கமாட்டு கேட்டால் இல்லை. ஆனால் முதலாவது கூற்று என்ன செய்யுது ரைட். அப்போ ரெண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கு விளக்கம் இல்லை. ஆகவே ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் ரெண்டாவது ரைட். அடுத்தது சல்பர் கார்பன் இரண்டும் sp2 கலப்புடையது ரைட். சும்மா சொல்கிறான். அப்போ இதை நம்ம நேரடியாக செய்யலை. இப்போ முதலாவது கூற்றை பார்ப்போம். SO2 மற்றும் கார்பனேட்டும் சம இலத்திரன் நிலையமைப்புடையது. SO2ன்றது அப்போ SO2ன்னா 3 பேரும் 6ஆம் கூட்டம் 6 3 18 இலத்திரன் இருக்கு. 18 8 பிரிச்சா 2 கம்மா 2 16 ஒரு தனிச்சோடி இலத்திரன். இப்போ ஒரு வடிவம் கோணல் வடிவம் பரப்புறாரு. இதாகிற மாதிரி கோணல் வடிவம் பரப்புறாரு. ஒரே ஒரு தனிச்சோடி இலத்திரனை கொண்டிருக்காரு. இதான் வர்ற வடிவம். அப்போ இவரில் ஒட்டு மொத்தமாக எத்தனை இலத்திரன் இருக்காரு? SO2ல் 18 இலத்திரனும். அடுத்தது கார்பனேட் கார்பன் 4ஆம் கூட்டம். இங்கே 18 இலத்திரன் ஆக்சிஜனை பார்த்தோம்னா 2 இலத்திரனை ஏற்றிக்காரு. அப்போ 24 இலத்திரன் இருக்கார். அதை 8 பிரித்தா 3,0 என்னது தலைமுக்கோணி வடிவத்தில் வராரு. இதான் வர்ற வடிவம் ரைட். இப்போ கேட்டிருக்கான். அப்போ இவரில் வந்து எத்தனை இலத்திரம் பாராரு? இவரில் வந்துட்டு 24 இலத்திரம் பாராரு. SO2 மற்றும் கார்பனேட் ரெண்டுமே என்ன செய்யலாம்? சம இலத்திரன் நிலை அமைப்புடையது. சம இலத்திரன் மற்றும் சம இலத்திரன் நிலை அமைப்பு. சம இலத்திரன் ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. சம இலத்திரன் அப்படின்னா இலத்திரன் எண்ணிக்கையை கதைக்காம். அடுத்தது இலத்திரன் நிலையமைப்பு யார் கதைக்கிற? ஒரு மூலகத்துக்கு தான் கதைப்போம். உதாரணத்துக்கு சல்பருக்கு கதைக்கலாம், கார்பனுக்கு கதைக்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். மூலக்கூறுக்கு இலத்திரன் நிலையமைப்பு கதைக்கலுமா? இல்லை. ஆகவே முதலாவது கூற்று என்ன? பிழையான கூற்று. அடுத்த ரெண்டாவது கூற்று பார்ப்போம். சல்பர் மற்றும் கார்பன் இரண்டும் sp2 கலப்புடையது ரைட். அப்போ இவரில் இருக்கிற மையானோட கலப்பை பார்ப்போம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? இவரில் வந்துக்கிட்டு 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனி ஜோடி. அப்போ 3 சோடி இருக்கார். இவர் sp2 கலப்பு. அதே போல் கார்பனேட்டில் வந்துட்டு 3 சிக்மா பிணைப்பு தனி ஜோடி இல்லை. அப்போ 3 சோடின்னா sp2. அப்போ 2 பேரும் என்ன செய்கிறாரு? sp2 கலப்பில் இருக்காங்க. அப்போ அந்த கூற்று என்ன சொல்லுது? சரியான கூற்று இருக்குது. 2 பேருமே இந்த வடிவங்களில் இந்த சேர்வையில் எப்படி இருக்காங்க? sp2 கலப்பில் இருக்காங்க. அப்போ 2 பேரும் சரியாக இருக்காங்க. பிள்ளை சரி என்னப்பா? ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4வது. அடுத்த இறுதியான கேள்வி. நைதரசனின் உயர் வலுவளவு 5 ஆகும். நைதரசன் எத்தனாம் கூட்டால்? குரூப் 5 குறியாளன்னு. அப்போ 5ஆம் கூட்டால் என்ன செய்வார்? மேக்சிமம் 5 இலத்திரன்களை கொடுப்பார் அந்த கூற்று. சரி. அதே நேரம் முதலாவது கூட்ட பாருங்கள். அப்போ PCl5 உறுதியானது, ஆனால் NCl5 உறுதியற்றது. காரணம் என்ன? PCl5 இவர் 5ஆம் கூட்டம், இவர் 7ஆம் கூட்டத்தால் 5 பேருக்கு 7 35 40 2 கூட்டினா 40 8 பிரித்தா 5,0 என்ன வடிவம்? முக்கோண இருக்கும்போது வடிவம் என்ன? இந்த வார வடிவம் முக்கோண இருக்கும்போது வடிவம். பொஸ்பரஸ் எத்தனாம் கூட்டால்? அவர் வந்து 3ஆம் குரூப். அட்டகை விதி இவருக்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் ஆகவே இவரன்னு செய்யலாம். இந்த வடிவம் விரிக்கலாம், அந்த வடிவம் சரி. ஆனால் NCl5 என்னென்னா இவரும் என்னது? 5ஆம் கூட்டத்தால் 7 35 48 பிரிச்சா இவர் அதே போல் 5,0 எடுப்பார். அப்போ இவருக்கு கீர்ணம்னா என்ன வரும்? அதே போல் முக்கோணம் இருக்கும் வடிவம். இப்போ இவருக்கு சாத்தியமாக இது இவ பார்க்கணும். இவர் என்னது? 2ஆம் குரூப்பால் 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஆவர்த்தனம். அப்போ இவரில் என்ன செய்யணும்? அட்டக விதி பேணப்படணும். அட்டக விதியை தாண்டி 8 இலத்திரனுக்கு மேலே இவரில் வந்தால் என்ன செய்யாது? இந்த சேர்வை உறுதி அறிக்காது. இவரை சுற்றி எத்தனை இலத்திரன் இருக்காரு? 10 இலத்திரன் இருக்காரு. 10 இலத்திரன்
8 இலத்திரனை தாண்டிட்டு. ஆகவே இவர் உறுதி அறிப்பாரா? உறுதி இல்லை. ஆகவே முதலாவது ஆன்சர் PCl5 உறுதியானது, ஆனால் NCl5 உறுதியற்றது. அப்போ அந்த கூற்றும் சரியாக இருக்குது. அப்போ உறுதிக்கு என்ன காரணம்? இந்த கூற்று சரியாக சொல்லிடுமா? இப்போ நைதரசன் எப்படி வருவார்? நைதரசன் என்ன செய்யலாம்? நைதரசன் அணுவன் 7 அப்படின்னா 1s2 2s2 2p3 என்று வருவார். இப்போ இவர் எடுக்கக்கூடிய ஒட்சியேற்ற என்ன? இப்போ PO-orbital வந்துட்டு என்ன செய்யும்? அன்னையனாவாரன்னா எப்படி வருவார்? P3 P4 P5 இந்த நிலைகள்லாம் என்ன செய்வார்? அன்னையன் P6 வர வாரதுக்காக இலத்திரன்களை ஏற்பார். என்ன அப்போ என்ன வரையலும்? இவர் -3 எடுக்க இயலும். அதே போல் P3 P6 ஆகிறதுக்கு என்ன இவர் 3 இலத்திரனே ஏற்கலாம், இவர் 2 இலத்திரனே ஏற்கலாம், இவர் 1 இலத்திரன். அப்போ இங்கே நைதரசன் கேஸில் P3 இருக்கார், அப்போ 3 இலத்திரனே ஏற்க இயலும். அதே போல் 0 இலக்கிரன்னு சொன்னால் முதலாவது இந்த ஆர்பிட்டலில் இருக்கிற 3 பேரை இலக்க இயலும், அப்போ +3. அதே நேரம் இந்த 2 பேரையும் சேர்த்து இலக்க இயலும், அப்போ +5. அப்போ இவர் வலுவளவு என்ன? உயர் வலுவளவு. அப்போ 5 இலத்திரனை ஏற்கிற, அதாவது வலுவளவுன்ற என்ன? இலத்தர்க்கம். ஒட்சியேற்ற என்ன? ஒட்சியேற்ற என்னன்றது பிணைப்பின் போது இலக்கும் ஒரு மூலகம் இலக்கும் ஏற்கும் இலத்திரன்கிற எண்ணிக்கை. அதே நேரம் வலுவளவுன்றது இலக்கும் அல்லது ஏற்கும் அல்லது மற்றும் பங்கீடு செய்யும் இலத்திரன்கிற எண்ணிக்கை. ரைட். அப்போ இவர் மேக்சிமம்னு செய்வார், உயர் வலுவளவாக 5 எடுப்பார். ஆனால் 5 எடுக்கிறதுக்காக இவர் உறுதியற்ற. ஆன்சர் விளக்கம் இல்லை. அப்போ ஆன்சர் 2.